நம்ம ஹீரோ கண்டக்டரா இருக்கான். ஒரு கண்டக்டர் பொண்ணையே லவ் பண்றான். 2 பேரும் கல்யாணம் பண்ணலாம்லாம் முடிவு பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாளா அந்த பொண்ணு வரவே இல்ல. பாவம் என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவங்க கூட காசுக்காக கல்யாணம் நடந்துருச்சு. ஹீரோ டென்ஷன்ல வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டே போயிடுறான். ஹீரோ புதுசா வந்த ரூட்டுக்கு ஒரு பொண்ணு பஸ் ரூட்ட மாதிரி ஏறிடுறா. பஸ் ஸ்டாண்ட் எங்க வந்திருக்குன்னு சொல்றதையும் காதுல கேட்காம வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றா. ஹீரோ கீழே இறக்கி விட்டுட்டான்னு சொல்லி அவனை மேல் இடத்துலயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. ஹீரோ வேலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அந்த பொண்ணை வீடு வரைக்கும் கார்லயே போய் டிராப் பண்ண சொல்றாங்க. இவனும் அதே மாதிரி பண்ணிடுறான். ஹீரோ இன்னொரு பொண்ணை பார்க்க போயிருக்கான். அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல தான் இந்த ஹீரோயினும் இருக்கா. இவளை பார்த்தவனே தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு நமக்கு கிடைக்காதுன்னு. அதே மாதிரி அவங்க வீட்லயும் சொல்றாங்க அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லி. ஹீரோ தான் ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா சஸ்பென்ஷன்ல இருந்து வெளியே வந்து வேற ரூட்ல கண்டக்டரா இருக்கான். அந்த ரூட்ல அதே பொண்ணு அங்க வந்துட்டு உன்னை எப்படி வேலையில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு கேட்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் மெடிக்கல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ தலைவலிக்குதுன்னு மாத்திரை வாங்க போனா கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ தலைவலியில் இருக்கானே பாவமா இருக்குன்னு அந்த பொண்ணு டேப்லெட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுறா. அதுல ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் அங்கங்க பாத்துக்கிறாங்க. ஹீரோ அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கறான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போடுறான். கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நீ அதுக்கப்புறம் என் வீட்டுல தான் வந்து இருக்கணும்னு. ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்.